ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் நாங்கள் செய்ய போகிறோம். நீங்கள் என்ன ரெசிபின்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? நான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் காமிச்சிட்டேன் பாருங்கள். ஸோ நாம் செய்ய போகிற இந்த ஸ்வீட்டுக்கு பால், ரவை, சர்க்கரை, நெய், முந்திரி, பாதாம், ஏலக்காய், காஞ்சி திராட்சை இதெல்லாம் தேவை. ஸோ என்ன ரெசிபியாக இருக்கும்? யாராச்சும் கெஸ் பண்ணிக்கிட்டீங்களா? ஓகே, ரவையை காமிச்ச உடனே நிறைய பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்ட் தான். ரவா லட்டு ரெசிபி இது நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஈவன் சில ஃபங்க்ஷன்ஸில் கூட ரவா லட்டுலாம் செஞ்சு வந்திருக்க கெஸ்ட்டுக்கெலாம் கொடுப்பாங்க. ஸோ சூப்பரான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ உங்களில் யாருக்குன்னா ரவா லட்டு ரொம்ப பிடிக்கும் பட் செய்ய தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் ரவா லட்டு செய்ய கற்றுப்பீங்க. இப்போ நம்ம ரவா லட்டு ஸ்வீட் ரெசிப்பியை செய்ய போகிறோம். பாருங்கள், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. பால் ஒரு 1/2 லிட்டர் பால் நாங்கள் சூடு பண்ணி வச்சுட்டோம். சரிங்களா? பிகாஸ் நாங்கள் இப்போ ஒரு சாம்பிளுக்கு செஞ்சு தான் காமிக்க போகிறோம் உங்களுக்காக. அதனால் நாங்கள் ஒரு 1/2 லிட்ரு மில்க் தான் எடுத்தோம். இதே எங்கள் வீட்டில் நிறைய கெஸ்ட்டுலாம் வந்திருக்காங்க அப்படின்னா நாங்கள் செய்வோம். ஸோ நிறைய நம்பர் ஆஃப் லட்டு செய்யும் போதே நாங்கள் அதுக்கேற்ற பால் எடுத்துப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பால் நல்லா சுடட்டும், நல்லா காயட்டும் பால். இந்த பக்கம் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்க்கலாமா? கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சிட்டோம். நல்லா ஹீட் ஆகுது. ஓகே, ஸோ இதில் பாருங்கள், நம்ம நெய் போட்டுக்கலாம். ஸோ நாங்கள் ஒரு 2 ஸ்பூன் நெய் அதில் போட்டாச்சு. ஸோ அது நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள். ஸோ நாம் எடுத்து வச்சுருந்த முந்திரி, பாதாம், காஞ்சி திராட்சை, ஏலக்காய் எல்லாத்தையும் நம்ம அதில் போட்டாச்சு. ஸோ நம்ம நெய்யில் என்ன பண்ணுறோன்னா நம்ம வறுத்துக்கலாம். நெய்யில் நம்ம வறுத்துட்டோமா? இப்போ நம்ம அதை தனியாக நம்ம நெய்யில் வறுத்தோம் இல்லையா, அந்த முந்திரி, பாதாம், காஞ்சி திராட்சை, ஏலக்காவெல்லாம் தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதே நெய்யில் ரவை கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதை போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா வறுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ நம்ம நெய்யில் ரவையை வறுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம தனியாக ஆல்ரெடி நெய்யில் வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த முந்திரி, திராட்சை, பாதாம், ஏலக்காய் எல்லாத்தையுமே அந்த வறுத்து வச்சுருந்த அந்த ரவையில் போட்டாச்சு.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், நாங்கள் ஆல்ரெடி கொஞ்சம் சர்க்கரை எடுத்து இந்த ஜாரில் போட்டு வச்சுருக்கோம். இது சும்மா ஒரு ஒரு ஓட்டு ஒரு ஜிக்னு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சும்மா அப்படி மையம் அரைச்சாச்சு. சரி, இப்போ நம்ம அரைச்ச சர்க்கரை இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம இப்போது இதில் போடுறோம். நம்ம லைட்டாக தான் சும்மா ட்ரிக்னு அரைச்சோம், அதுவே பவுடர் மாதிரி ஆயிடுச்சு பாருங்கள். அது சர்க்கரை பவுடர் மாதிரி ஆயிடுச்சா. இப்போது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாமே ரெடியாக வச்சுருக்கோம். பால் வந்து நல்லா காயணும். காய்ஞ்சால் தான் நம்மளால் சூப்பரான ரவா லட்டு ரெசிபி வந்து செய்ய முடியும். சரி, இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும், நல்லா சூடாகட்டும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பால் நல்லா காஞ்சிடுச்சு சரிங்களா. இப்போது நம்ம அதை ஒரு டம்ளரில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம எப்படி ரவா லட்டு செய்ய போகிறோம்னு பார்க்கலாமா. மொத்தமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரவா லட்டு ரெசிபி குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரொம்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், பாலை ஊற்றணுமா. இது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ யார் வேணால் நம்ம கற்றுக்கிட்டு நம்ம வீட்டில் செஞ்சு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுக்கலாம். ஸோ லட்டு பிடிக்கிற லெவலுக்கு வரணும் அது. ஸோ காய்ச்சின பாலை ஊற்றி நம்ம என்ன பண்ணுறோன்னா லட்டு வந்து நம்ம பிடிக்கிறோம் சரிங்களா. இது மாதிரி ரவா லட்டுலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா 2 நாள் வரைக்கும் வச்சுருந்து சாப்பிட்லாம். முடிஞ்ச அளவுக்கு அன்றைக்கே செஞ்சு அன்றைக்கே வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் கொடுத்துருங்க, ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடணும். ஸோ தேவையான அளவுக்கு நம்ம பாலை ஊற்றி ஊற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், லட்டு பிடிக்கிறோம் சரிங்களா. ரவா லட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் செய்யணும். தெரியுதா நாங்கள் எப்படி செம்மையாக இருக்குது நிஜமாவே. சாப்பிடுவோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். யாருமே வேண்டானே சொல்ல மாட்டாங்க. ஈவன் ஸ்வீட் சாப்பிடாதவங்க கூட ஒன்று கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு சாப்பிடுவாங்க. பாருங்கள், இது மாதிரி நம்ம வீட்லேயே அழகாக சூப்பராக டேஸ்டியான ரவா லட்டு செஞ்சு இது மாதிரி அழகாக ஒரு பிளேட்டில் உங்கள் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க அப்படியே உங்களை பாராட்டுவாங்க. எவ்வளோ சூப்பராக இருக்க தெரியுமா நீங்கள் செஞ்ச ரெசிபி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் நீங்கள் ரவா லட்டு ரெசிபி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ பற்றி நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நாங்கள் செஞ்ச இந்த ரவா லட்டு ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் ரெசிப்பியில் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்கள் அந்த ரெசிப்பியும் செஞ்சு காமிக்கிறோம். இப்போ கடையிலலாம் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்குகிறோம். பட் அது எப்போ செஞ்சுருக்காங்க, மேனுஃபேக்சர் பண்ணாங்க நமக்கு தெரியாது. அதுனால தான் நம்ம வீட்லேயே நாமளே இது மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் செய்ய கற்றுக்கிட்டு நம்ம கையாலேயே செஞ்சு ஃப்ரெஷ்ஷாக நியூவாக நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுக்கலாம். அதுதான் ஹெல்த்தியும் கூட. உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள்.